நான் யோசிச்சு பார்க்கிறேன், யார் இந்த திருமூலர், என்ன செய்தார்? இப்போ நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னால் கர்நாடகாவில் பாம்பு வெடிச்சுது இல்லை? இப்போ செய்தி என்னன்னா, ஒரு ஆள் முகமூடி போட்டுக்கிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது யாருக்கிட்ட தெரியுமா கொடுக்க போறாங்க? உள்ள இருக்கிற முகத்தை அந்த மூக்கு துவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மில்லிமீட்டருக்கான அளவை கூட வரைஞ்சி கொடுக்கறதுக்கு ஏஐ கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த மூஞ்சியை. அது இப்போ திரை கிழிச்சு நம்ம காட்ட போகுது உள்ள யார் இருக்கான்னு. தோல் உரித்து உள்ளே இருக்கின்ற முகத்தை கொண்டு வருகின்ற விஞ்ஞானம் இன்னைக்கு இருக்கே தவிர இன்னொரு உடலுக்குள் உயிர் செலுத்துகின்ற வித்தை இன்னைக்கு தெரிஞ்சுதா? திருமூலனுக்கு தெரிந்திருந்தது. பெரிய விஷயம் இல்ல அது, கற்பனை இல்லையே, வாழ்ந்த கதை தானே. திருமூலன் சித்தன் சுத்திக்கிட்டே இருக்கிறான். பார்த்தா ஒரு இடையன் பாம்பு கடிச்சு செத்துட்டான். அந்த ஆடு மாடெல்லாம் தவிக்குது அவன் பின்னாலேயே. ஆடு மாட்டுக்கு போறதுக்கு தெரியல, அதை இடையனை விட்டு போக மாட்டேங்குது. அவருக்கு மனசுல ஒரு துக்கம் வந்துருச்சு, ஒரு பாசம் வந்துருச்சு அந்த ஆட்டு மாடு மேல. உடனே என்ன பண்ணாரு, போய் ஒரு இடத்துல படுத்துட்டு தன் உயிரை எடுத்து இடையன் உயிரில் செலுத்தி அவர் எழும்பி உட்காந்து அந்த அந்த ஆணிரைகளை எல்லாம் ஒரு இடத்துல சேர்த்துட்டு அப்புறமா சேருவோன்ட்டு விழுந்து இறந்து அந்த உயிரை எடுத்து இடையன் மனசு உடம்புல போட்டார். நான் எங்க தெரியுமா வியக்கிறேன், உயிர் தானேங்க திருமூலருது, மூளை இடையந்து தானே. சித்தன் உயிர் அந்த மூளையை தன்வசப்படுத்தியது. திருமூலனாகவே அவன் இருந்தான். எடுத்து போய் ஆணிரைகளை தன்னுடைய இடத்தில் சேர்த்துட்டு திரும்பி வந்து பார்க்கிறாரு, உடம்ப காணோம், எரிச்சிட்டாங்க. அந்த இடையன் உடலிலேயே இருந்து இந்த உலகத்தை நீத்தவர் திருமூலர்.